வணக்கம். இப்போது சூரிய பேடா பிராணாயாமம் வஜ்ராசனா சுகாசனா ஏதாவது ஒரு போஸ்ட் உட்காந்து ஸ்பைன் நெக் ஹெட் ஸ்ட்ரைட் லைன் வச்சுக்க வேண்டியது. சூரிய பேடா பிராணாயாமா அப்படின்னா ஹீட் பிராணாயாமா. பாடி வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணோம்னாக்கா கோல்டு காஃபு வீசிங்கு அண்டு நோஸ் பிளாக்கு கூல் பாடியாக இருக்கிறவங்க ப்ராக்டிஸ் பண்ணால் நல்லா கொஞ்சம் வார்ம் ஆகும் பாடி. ஹை பிபி இருக்கிறவங்க பண்ணக்கூடாது, ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்க பண்ணக்கூடாது, எபிலெப்சி உள்ளவங்க பண்ணக்கூடாது, லோ பிபி உள்ளவங்க பண்ணலாம், லேசியாக டல்லாக லெத்தார்ஜியாக இருக்கிறவங்க இதை பண்ணலாம். 4 பேர் மத்தியில் பேசுறதுக்கு ஷையாக இருக்கிறவங்க இதை பண்ணால் நல்லா மோட்டிவேஷன் ஆகும். ஸோ இது வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னாக்கா, இடது மூக்கு க்ளோஸ் பண்ணிவிட்டு வலது மூக்கு வழியாக இழுத்து மூச்சை மூலபந்தா ஜாலந்திர பந்தா பண்ணணும். ஒரு 4 செகண்ட் இழுத்து 4 செகண்டு உள்ள நிறுத்தி மூலபந்தா ஜாலந்திர பந்தா பண்ணிவிட்டு அப்புறம் மூலபந்தா ஜாலந்திர பந்தா ரிலீஸ் பண்ணிவிட்டு அதே வலது மூக்கு வழியாக வெளியிடணும். இதுதான். இது எப்படி பண்ணனா 1:1:1, அதாவது 4 செகண்ட் இழுத்து 4 செகண்டு நிறுத்தி 4 செகண்ட் விடுறது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப்பு 4 செகண்டு இழுத்து 8 செகண்டு நிறுத்தி உள்ள 8 செகண்டு விடுறது. இது செகண்ட் வேரியேஷன். தேர்டு வேரியேஷன் எப்படின்னு கேட்டிங்கன்னா 4 செகண்டு உள்ளே இழுத்து மூலபந்தா ஜாலந்திர பந்தா எல்லாத்துக்குமே பண்ணணும். பண்ணிவிட்டு 16 செகண்டு நிறுத்தணும். உள்ள நிறுத்திட்டு 8 செகண்ட் விடுறது. அதாவது 1:1:1 ஃபஸ்ட்டு, செகண்ட் வந்து 1:2:1, 1:2:2. தேர்டு வேரியேஷன் வந்துட்டு 1:4:2. ஸோ இந்த மெத்தடில் பண்ணுறது. இப்போ அது எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். வலது கையில் மோதிர விரல பிரிகி முதிரா வச்சுக்க வேண்டியது. விச்சின் முதிரா வாய் முதிரா வச்சுக்கலாம். இப்படி வச்சுக்கலாம். இடது மூக்கை க்ளோஸ் பண்ணிடணும். மூச்சை ஃபஸ்ட்டு எப்பவுமே பிராணாயாமம் பண்ணும்போது மூச்சை வெளியே விட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். மூச்சு விட்டுறணும். ப்ரீத் இன், ஹோல்டு, மூலபந்தா பண்ணிக்கணும். இங்கே வந்து லாக் பண்ணணும், ஜாலந்திர பந்தா. இப்போது மூலபந்தா ரிலீஸ் பண்ணணும், ஜாலந்திர பந்தா ரிலீஸ் பண்ணணும், மூச்சு விடணும். ஸோ இந்த டெக்னிக் மறுபடியும் ப்ரீத் இன் 4 செகண்ட், மூலபந்தா ஜாலந்திர பந்தா chin lock, release மூலபந்தா ஜாலந்திர பந்தா ரிலீஸ், breathe out 4 seconds. இந்த மாதிரி பண்ணுறது ஃபஸ்ட்டு ஸ்டெப். இந்த மாதிரி பண்ணுறது. இது மாதிரி 10 ரவுண்டு 15 ரவுண்டு பண்ணலாம் ஒரு 2-3 டேஸு. ஃபோர்த்து டே 5th டே வந்து இன்ஹேல் 4 செகண்ட்ஸு, ரிட்டென்ஷன் வந்து 8 செகண்ட்ஸு, அவுட்டர் விடுறது வந்து 8 செகண்ட் விடலாம். ஸோ இன்ஹேல் 4 செகண்ட், ஹோல்டிங் 8 செகண்ட்ஸ், எக்ஸேல் 8 செகண்ட்ஸ். பாருங்க. ப்ரீத் இன் செகண்ட் ஸ்டெப்பு 4 செகண்ட் ஆச்சு. மூலபந்தா ஜாலந்திர பந்தா, மூலபந்தா ஜாலந்திர பந்தா, மூலபந்தா ஜாலந்திர பந்தா, மூலபந்தா ஜாலந்திர 8 செகண்ட். Then release மூலபந்தா ஜாலந்திர பந்தா, breathe out 8 seconds. ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா, 3வது ஸ்டெப்ஸ். இதில் breathe in hold 16 seconds and breathe out 8 seconds. 1:4:2. அது எப்படி பண்ணுறதுன்னா, breathe in 4 seconds, மூலபந்தா ஜாலந்திர பந்தா, release மூலபந்தா ஜாலந்திர பந்தா, breathe out.
8 seconds பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தடில் பண்ணலாம். கோல்டு, காஃப், வீசிங், சைனசைட்டிஸ் ப்ராப்ளம்ஸு, மூக்கு பிளாக், நோஸ் பிளாக் உள்ளவங்க, கோல்டாக ஃபீல் பண்ணுறவங்க இது பண்ணால் பாடி நல்லா ஹீட் ஆகும், நல்லா ஸ்ட்ராங் கிடைக்கும். எபிலெப்சி இருக்கவங்க பண்ணக்கூடாது, ஹைப்பர் டென்ஷன் இருக்கவங்க பண்ணக்கூடாது, ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்க பண்ணக்கூடாது. பாக்கியெல்லாம் பண்ணலாம். ஒரு 15-20 ரவுண்டு பண்ணலாம். காலையிலையும் சாயந்தரம் 2 வேளையும் பண்ணலாம். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி பயன்பெற வேண்டும். நன்றி.